போராடுவார்கள்னு. வன்னியர்களுக்காக ராமதாஸ் போராடினாரு. மீனவர்களுக்கு யார் தலைவரும் போராடல. வன்னியருக்கு ராமதாஸ் தலைவராக இருந்த போது மீனவருக்கு தலைவராக டாக்டர் கலைஞர் இருந்து அந்த இதை கொடுத்து படித்திருந்தார். தெரியுமா உங்களுக்கு? இது வரலாறு. அது மட்டும் இல்ல, இந்தியாவிலே முதல் முறையாக மீனவர் நலவாரியம் கொண்டு வந்தவர் கலைஞர் தான். அதுக்கு முன்னால மீனவனுக்கு கேட்கறதுக்கே நாது கிடையாது. நமக்கு அரசியல் கட்சியில தலைவர், தமிழ்நாடு முழுக்க தலைவர்கள் கிடையாது. நமக்காக போராட்டம் பண்ணி பேசுறதுக்கு ஆள் கிடையாது. அன்னைக்கு சிங்காரவேலர் இருந்தாரு, அவர் பொது தலைவராக இருந்தாரு. யாருமே இல்லாத போது மீனவர் நலவாரியத்தை இந்தியாவிலே உருவாக்கினாரு. நம்ம ரெட்டலை கோட்டு போட்டோம். ரெட்டலை கோட்டு போட்டு நம்ம கலைஞர் ஓட்டு போடல. நம்ம அப்போ வந்தப்ப ரெட்டலைக்கா ஓட்டு போட்டோம். ஆனா கலைஞர் ஜெயிச்சு என்ன பண்ணாரு? மீனவர் நலவாரியம் கொண்டு வந்தாரு, இடஒதுக்கீடு கொடுத்தாரு. அதுக்கப்புறம் அதை விட இன்னொன்னு பண்ணாரு. இந்தியாவிலே மீண்டும் ஒரு சாதனை பண்ணார் மீனவருக்காக. என்ன தெரியுமா? இந்தியாவிலே முதல் முறையாக மீனவ மக்களுக்காக அமைச்சகத்தை உருவாக்கி